ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான டேஸ்டியான பாதுஷா தான் வந்து செய்ய போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ரெசிப்பியில் ஒன்று தான் பாதுஷா. இதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். மைதா மாவு தேவை. ஸோ மைதா மாவு பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்டு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மாவு பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசையும் போது இடையில கொஞ்சம் கீ சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 1/2 மணி நேரம் கேப்புக்குள்ளே சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப கம்பி பக்குவம்லாம் வரக்கூடாது. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும்போதே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக 1/2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆயில் நல்லா வந்து ஹீட் ஆனதும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மாவும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிச்சு தான் வந்து வடை மாவு மாதிரி போடணும். மாவு நல்லா உருட்டி சாஃப்டாலாம் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் பார்க்குறதுக்கே பாதுஷா வந்து இப்படி தானே இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து பிச்சு தான் வந்து அதுக்கு மேலே வச்சு தான் மாவு மாதிரி உருட்டி வடை போட போகிறோம். நம்மளுக்கு பாதுஷா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாவு இருக்குல்ல, ரொம்ப ஸ்மூத்தாலாம் நீங்கள் வலுவலுலாம் தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு லேயராக அழகாக இருக்கும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் வறுத்து. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. ஸோ இந்த மாதிரி 3 வரை வந்துச்சு. ஸோ 3யுமே பார்த்திங்கன்னா பாதுஷா போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் சிரப்பில் இதை போட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம். எங்களுக்கு சுகர் சிரப் பத்தலை, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி நாங்கள் வந்து இன்னொரு டப்பாவில் ஊற்றி வச்சிட்டோம். அதை ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா ஊறினது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாதுஷா. அது கூட நம்ம பார்த்திங்கன்னா நட்ஸ் இருக்குல்ல, நட்ஸு வந்து உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ, நாங்கள் பார்த்திங்கன்னா பாதாம் தான் எடுத்துருக்கோம். அதை நல்லா துருவி குட்டி குட்டியாக இது பண்ணி துருவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நல்லா ஊறிடுச்சு நம்மளுக்கு சுகர் சிரப்பில் பாதுஷா. அதை நம்ம எடுத்தாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க துருவி வச்சுருக்க நட்ஸை பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.